ஆகணும். தொக்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் நம்ம நல்லா பாயில் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அப்பப்போ அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி பிடிச்சிடும். அப்படி பிடிச்சிட்டா ஸ்மெல் நல்லா இருக்காது. ஸோ பக்கத்துலேயே நின்று அப்பப்போ நம்ம கிண்டி விட்டால் தான், அந்த மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தொக்கு பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலாஸ் அதாவது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அந்த க்ரீனிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு அதை ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் மசாலாஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்க அதே ரேஷியோவில் தான் மசாலாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் ப்ளஸ் சில்லி பவுடர், வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ணல. சில்லி பவுடரும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான், மஞ்சளும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரியே கொதி வந்துடுச்சு. ஸோ அம்மா வந்து அரிசி 1 kg பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக ஒலைனா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆன உடனே நம்ம ரைஸை போட்டுடணும். ரைஸ் வந்து இதில் வந்து ஃபுல் ஃபார்மாக வேகக்கூடாது, அந்த பாதி தான் வேகணும். அது வந்து பாதி அரிசி வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து இதில் ஃபுல்லாக இதிலே வெந்துடுச்சுன்னா அப்புறம் நம்ம தொக்குல போடும்போது அது ஒரு மாதிரி குழஞ்சு அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதில் பாதி நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த தொக்குல ஆட் பண்ண தொக்கு பார்த்தீங்களா, நம்ம நல்லா அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாயில் பண்ண விட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ இது வந்து நல்லா அந்த எண்ணெய் தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும், இன்னும் வரணும். ஸோ நான் காட்டுறதோ இப்போ பார்த்தீங்களா, அந்த கலர் பார்த்தீங்களா, நம்ம எந்த விதமான கலர்ஸும் ஆட் பண்ணல ஸ்டில். அப்போ கூட அந்த ரெட் டிஷ். ஸோ அவ்வளோதான், இதான் மசாலா. ஜஸ்ட் அந்த டர்மரிக், அதுக்கப்புறமேட்டு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மிளகா. ஸோ இப்போ அந்த பக்கத்தில் நம்ம பாயில் பண்ண அந்த ரைஸ் வந்து பாதி வெந்ததுக்கு அப்புறமேட்டு அதை எடுத்து நம்ம அந்த தொக்குக்கு மேலே போட்டுடணும். அந்த ரைஸை ஃபுல்லாக போட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ நேச்சுரல் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். நேச்சுரல் கலர் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, அந்த கேரட்டை வந்து லைட்டாக அந்த கேரட்டோட ஜூஸ் எடுத்து அதை தான் போட்டிருக்கோம். மற்றபடி நேச்சுரல் கலர் தான் அது. அதுக்கப்புறமேட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மிக்ஸ்னா அப்படியே உடச்சிடக்கூடாது ரைஸை. அது மேலே அந்த கலர் படுற மாதிரி கொஞ்ச நேரம் நம்ம விட்டோம்னா அந்த ரைஸ் அதோட அந்த பிரியாணியோட இறங்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 5 minutes to 10 minutes அதை அப்படியே தம்மில் வச்சுட்டா பாய் வீட்டு தொக்கு பிரியாணி ரெடி.